ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் என்ன. இங்கிலீஷில் தானே பார்த்தோம், தமிழில் பார்க்கல. செகண்ட் ஹாஃபுக்கு, ஜூலை செகண்ட் ஹாஃபுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜூலை செகண்ட் ஹாஃபுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னென்ன. ஜூலை செகண்ட் ஹாஃபுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்ன. எம்பரர். ஜூலை செகண்ட் ஹாஃபுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னென்னு பார்க்கலாம். Page of Swords, Six of Wands, success, victory. July second half-க்கு உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னென்ன. Hierophant, Chariot, Ten of Wands. ஸோ ஃபஸ்ட் கார்டு இஸ் எம்பரர். ஸோ எம்பரர் அப்படிங்கிற கார்டு வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், தி மோஸ்ட் மாஸ்குலைன் ஜோடியாக். ஓகேயா, ஹோல் கம்ப்ளீட் டேரட் டெக்கிலேயே இந்த எம்பரர் கூட பக்கத்தில் ஒரு நாய் படுத்திருக்கு பாருங்க. ஸோ சச் அ ட்ரஸ்ட்வர்த்தி கை. இன்னொன்று, அவர் கூட இருக்கிற பீப்புளும் ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புளாக இருப்பாங்க. எம்பரர் வந்து எப்படின்னா, he rules his complete empire with love, compassion, as well as actions and wisdom. Okay, emperor வந்து very professional, very dedicated personality, action taker. வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காத ஒரு ஆள். ஏன்னா ரிஸ்க் எடுத்ததுனால தான் எம்பரராக இருக்காரு, இல்லைன்னா கிங்காக இருந்திருப்பாங்க இல்லையா. தன்னோட ட்ரீம்ஸை தவிர வேற ஒரு வாழ்க்கையை வாழாத மனுஷன், கற்பனையில் கூட நினச்சி பார்க்காத ஒரு மனுஷன். தட் இஸ் ஹூ எம்பரர் இஸ். ஓகேயா. ஸோ அப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேம் இஸ் பில்டிங் ஹிஸ் எம்பையர், நாட் கிங்டம். ஓகே, எம்பையரை கட்டணும்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். எம்பரரோட குவாலிட்டிஸை வளர்த்துக்கணுன்னா, கிங்கெல்லாம் ரூல் பண்ணுறாள் எம்பரர். ஸோ அந்தளவுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்த்துக்கணுன்னா, அந்தளவுக்கு டிவைன் மாஸ்குலைன் ஆகணும்னா இட் டேக்ஸ் லிட்டில் டைம். ஓகே. ஸோ நீங்களும் அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்களும் எம்பரஸ் எனர்ஜியில் தான் இருப்பீங்க. அதனால தான் எம்பரரை தேடுறீங்க. அப்போ நீங்கள் எம்பரஸ் ஆகிறதுக்கே இவ்வளோ வருஷம் எடுத்திருக்கு, இவ்வளோ டைம் எடுத்திருக்குன்னா, அதை எம்பையர் உருவாக்கி அவர் எம்பரர் ஆகிறதுக்கும் அந்த டைம் எடுத்திருக்கும் தானே. ஸோ உங்களை தேடி வர்றதுக்கும் கொஞ்சம் நீங்கள் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் தானே. அதுதான் அந்த எம்பரர் கார்டு எனக்கு சொல்லுது. அடுத்தது வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது பேஜஸ் எல்லாமே யங் அண்ட் என்தூசியாஸ்டிக் எனர்ஜி எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போ இந்த பேஜ் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்வார்ட்ஸ்னாலே உண்மைத்தன்மை, சிந்தனை, இது ரெண்டையும் குறிக்குது. ஸோ இத்தனை நாள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லாமல் அவங்க வச்சுருக்காங்க, வாண்டடாக மறைச்சிருக்க மாட்டாங்க, டைம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினச்சிருந்தாலும் கூட, நவ் தட் டைம் இஸ் கம்மிங் அப். சம் ட்ரூத் பிட்வீன் யூ போத் இஸ் அன்ஃபோல்டிங். அதாவது ஏதோ ஒரு விஷயம் இத்தனை நாள் சொல்லாமல் வச்சுருந்த விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறதுக்காக கண்டிப்பாக வருவாங்க. அதை சொல்கிறதுக்கும் அந்த இடம், பொருள், ஏவல், கால அவகாசம் இதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு, இது எப்படி பக்குவமாக உங்ககிட்ட சொல்லலாம், இது எந்த மாதிரி எடுத்து சொல்லலாம், எப்படி சொன்னால் புரியும், எப்படி சொன்னால் வாக்குவாதம் ஆகாது, இது எல்லாமே யோசிச்சு தான். ஆனால் அதை சொல்லணும், அது உண்மையாகவும் நான் சொல்லணும், அதே சமயத்தில் அது பிரச்சனை ஆகாத மாதிரியும் நான் சொல்லணும். இவ்வளவையும் யோசிச்சுட்டு உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக ஆனால் அதை சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது வந்து சிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ்.
எனக்கு தெரிஞ்சு அந்த உண்மையை சொன்னதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவங்க எப்படி எதிர்பார்த்து பயந்தாங்களோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக அதை நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஹாப்பியாக. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறீங்க. சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் gift கொடுக்குறீங்க. அந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ்ஸை தடபுடலாக ஆக்சுவலாக கொண்டாடுறீங்க. ரெட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் லவ். ரெட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ராயலிட்டி. ராயலிட்டினா ரிச்னஸ். ரெட் இஸ் ஆல்சோ சிம்பிள் ஆஃப் லாயலிட்டி. ஓகேயா? ஸோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக ஜெகஜோதியாக சந்தோஷமாக அந்த உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொண்டாடி செலிப்ரேட் பண்ணுறீங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கே இதை பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு யூ ஆர் ஃபீலிங் ஹாப்பி தட் யுவர் ட்வின் ஃப்ளேம் செட் ஆல் தி ட்ரூத் டு யூ. ஓகேயா? அடுத்தது வந்து எம்பரரும் பாருங்க ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ஐ ஃபீல் திஸ் இஸ் தி எம்பரஸ். எம்பரஸும் பாருங்க ரெட் கலர் போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியுறது வந்து டிவைன் கப்பலாக தான் தெரியுது. டிவைன் காம்ப்ளிமெண்ட்டாக தான் தெரியுது. அந்த ரீடிங்க்கு ஏற்ற ட்ரெஸ்ஸிங்கும் வந்துருச்சு. அடுத்தது பாருங்க ஹைரஃபென்ட். இந்த ஹைரஃபென்ட்ல எனக்கு ஒரு ட்ரினிட்டி இருக்க மாதிரி இருக்கு. யூஸ்வலாக மற்ற ஹைரஃபென்ட் கார்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நடுவில் ஒரு போப் உட்காந்துருப்பாரு, அவர் காலடியில் 2 சாவி இருக்கும், போப்போட சிம்மாசனத்துக்கு பின்னாடி ஒரு குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கும். இப்படி தானே இருக்கும் ஹைரஃபென்ட் எனர்ஜி. ஆனால் இந்த ஹைரஃபென்ட் வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, பிடிச்சும் இருக்கு. ஏன்னா இது வந்து ஃபெமினைன், இது மேஸ்குலைன், இது நடுவில் இருக்கிறது டிவைன் காம்பனண்ட். ஓகேயா? ஸோ இந்த டிவைன் காம்பனண்ட்டு ஃபெமினைனுக்கும் மேஸ்குலைனுக்கும் ஃபெமினைனோட குவாலிட்டிஸ் என்னென்ன, மேஸ்குலைனோட குவாலிட்டிஸ் என்னென்ன, மேஸ்குலைனுக்குள்ளே இருக்க ஃபெமினிட்டியை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், இந்த ஃபெமினைனுக்குள்ளே இருக்க மேஸ்குலைனிட்டி எப்படி ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலுக்குள்ளும் ஃபெமினிட்டியும் இருக்குது, மேஸ்குலைனிட்டியும் இருக்குது, ஃபெமினிட்டியும் இருக்குது, மேஸ்குலைனிட்டியும் இருக்குது. ரெண்டையும் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், ரெண்டையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி, இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. அப்போ இது ரெண்டும் வெவ்வேறு எனர்ஜி இல்லை, நம்ம ஆக்சஸ் பண்ண தெரிஞ்ச எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு ஒன்னஸ்க்கும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபெமினிட்டி மேஸ்குலினிட்டி நமக்குள்ளேயே இருக்கிறத அனுபவிச்சு வாழ்கிறது தானே அந்த டிலைட்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்டு. அது டுவாலிட்டிங்கிறத ரெண்டையும் யுனைட் பண்ணி இன்னர் யூனியனுக்கு வந்து ஒன்னஸ்க்கு வர்றது தான் ஸ்டேட் ஆஃப் பீயிங்காக இருக்கணும், செப்பரேஷன் ஹீலிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க தான் ஹைரஃபென்ட். ஸோ அப்போ என்ன, இந்த கார்டை வச்சு எனக்கு என்ன தெரியுதுன்னா, யுவர் ட்வின் ஃப்ளேம் இஸ் ஆல்சோ லேர்னிங் அபவுட் இன்னர் யூனியன், டிவைன் ஒன்னஸ். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபெமினிட்டி இல்லை அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் மேஸ்குலைன் இல்லை ஸ்பிரிச்சுவல் ஃபெமினைன், ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கல்ல, ஸோ அந்த எனர்ஜெட்டிக் ட்வின் எனர்ஜியும் ஆக்சஸ் பண்ண கற்றுக்குறாங்க. இது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கே ஆக்சுவலாக இந்த கார்டு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மெசேஜ் எனக்கு கன்வே ஆகும்போதும் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இப்போ இதை உங்களுக்கு சொல்லும் போதும் ஐ எம் லிட்ரலி ஃபீலிங் ஹாப்பி. அதுக்கப்புறம் சாரியட். இவ்வளவும் தெரிஞ்சதுக்கப்புறம் மேஸ்குலைனும் இன்னர் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபெமினைனும் இன்னர் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் யுவர் ஜேர்னி இஸ் மார்ச்சிங் ஃபார்வர்ட் வெரி ஃபாஸ்ட். ஸ்பீடாக மார்ச் ஃபார்வர்ட் ஆகுது. ஆமாம், ஒரு குதிரை வண்டி போகிறதுக்கும் ஒரு பைக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மார்ச் ஃபார்வர்ட் ஆகுது. அதுவும் பாருங்கள், அந்த பைக்கு ரெட் கலரில் இருக்குது. ஓகே, தட் வே அப்படின்னு எழுதியிருக்கு, பாதை வேறு எழுதியிருக்கு, காமிக்குது. ஸோ அப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், 2 of Wands அப்படிங்கிறது அங்கே 2 வாண்ட் இருக்குது. பாத் ஆஃப் சோசன் தான். ஸோ பாத் ஆஃப் சோசனில் அந்த புல்லட் வண்டியில் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் மார்ச்சிங் ஃபார்வர்டு தான். தேர் இஸ் நோ ரிவர்ஸ் கோயிங். சேரியட் எப்போவுமே ரிவர்ஸில் போகாது. அந்த வண்டியே ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் ஆல் அவுட் ஆஃப் பேஷன் அண்ட் திஸ் இஸ் ஆல் அவுட் ஆஃப் லவ். ஸோ எப்படி என்ன சொல்கிறது, ஹவு தட் பைக் பின்னாடி எப்படியா போகாது. இன்னொன்று, முன்னாடி மார்ச் ஃபார்வர்ட் ஆகுறதும் பயங்கர ஸ்பீடாக மார்ச் ஃபார்வர்ட் ஆகுது. இத்தனை நாள் வந்து ஸோ யூ ஆர் மார்ச்சிங் ஃபார்வர்ட் இன் யோர் journey. Either let it be a life journey or either it be twin flame journey. எதுவாக வேணாலும் இருக்கட்டும், முன்னோக்கி நகர்றீங்க, ஃபாஸ்ட்டாக நகர்றீங்க, அவுட் ஆஃப் லவ், அந்த அன்கண்டிஷனல் லவ்வுக்காக நகர்றீங்க. ஓகே, இதுதான் சாரியட்டை பொறுத்த வரைக்கும் மெசேஜ். அதுக்கு அடுத்த கார்டு என்ன அப்படின்னா 10 of Wands. 10 of Wands. ஆமாம், இன்னைக்கு ஷட் டவுன், கரண்ட் போயிடுச்சு. அதனால் எனக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடியோ லைட்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். 10 of Wands அப்படிங்கிறது என்னன்னா, பாரம் சுமக்கவே முடியல. ஆனால் இத்தனை நாள் அதை சுமந்துக்கிட்டு இருக்கோன்னே தெரியல. சம்பாரிச்சாகணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நம்ம தான் ஏர்னிங் மெம்பர், நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும், இப்படியே நினச்சி
இவங்க வந்து இத்தனை நாளா நம்மளால சுமக்க முடியாத பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கோங்கிறதே தெரியாம சுமக்குறாங்க. இத்தனை நாள் அவங்களுக்கு பலு தெரியல, சுமந்துட்டாங்க. ஆனா இப்போ அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கும்போது, திருப்பி இதெல்லாம் இதே சுமைய நான் சுமந்துகிட்டே இருக்கணும். அப்ப இந்த ரொட்டீன தான் என்னால வாழ்ந்துகிட்டே இருக்க முடியும். இத தாண்டி என்னால வேற எதையுமே யோசிக்க முடியல. அப்படிங்கும்போது அது பாரமா தெரியுது அவங்களுக்கு. மிகைப்பா தெரியுது. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. ஓகேயா? ஸோ, அதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த பாரத்த எப்படி இறக்கி வைக்கிறதுன்னும் தெரியல. ஸோ, இதுவுமே ஒரு பர்டனிங்கா தான் இருக்கு. அதனால அவங்க வந்து என்ன சொல்றது? பட் பட் இப்போ என்னன்னா, தே ஹேவ் ரியலைஸ்ட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நம்ம தான் போய் நம்மள கட்டிக்கிட்டோம். வேற யாரும் நம்மள ஆட்படுத்தல. ஆனா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற பேர்ல நம்மளே எல்லா சுமையும் சுமக்கும்போது, நம்மளே சம்பாரிச்சு எல்லாருக்கும் குடுக்கும்போது, அவங்க டிபெண்டன்ஸா இருக்கும்போது, அவங்க ஜஸ்ட் ரிசீவிங் எண்டுல மட்டும் தான் இருக்காங்க. யாராக இருந்தாலும். உங்க ட்வின் ஃப்ளேமோட டிபெண்டன்ஸ் சொல்றேன். தாய் தகப்பனோ, வைஃபோ, இல்ல சிப்லிங்ஸோ யாராக இருந்தாலும், அவங்க ரிசீவிங் மோட்ல மட்டுமே இருக்கும்போது, அவங்க அத என்ஜாய் மட்டும் தான் பண்றாங்க. நீங்க அனுபவிக்கிற சஃபரிங்ஸ், சஃபகேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியல. அவங்க அத தெரிஞ்சுக்கணும்னு விரும்பல. அவங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாவே இல்ல. அவங்களுக்கு காசு கிடைக்குது. சுகமா உட்கார்ந்த இடத்திலேயே சோறு கண்ட இடமே சொர்க்கம் மாரி, உட்கார்ந்த இடத்திலேயே அத்தனையும் அவங்களுக்கு கிடைக்குது. உங்ககிட்ட இருந்து வாங்கி, வாங்கி அனுபவிக்கிறதுக்கு இத்தனை வருஷமா பழகியிருக்காங்க. அதனால அது சுகமா இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஆனா இப்பதான் நீங்க என்ன பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு பொறியே தட்டுது. ஏன்னா நமக்கு ஓப்பன் ஆயிருக்கிற பிரபஞ்சம் அவங்களுக்கும் ஓப்பனா தானே இருக்கு. நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அவங்களுக்கும் இருக்க தானே செய்யுது. நமக்கு இருக்க சான்சஸ் அவங்களுக்கும் இருக்க தானே செய்யுது. நமக்கு தேடுற நாலேட்ஜ் கிடைக்கிற மாரி அவங்களும் தேடுனா அந்த நாலேட்ஜ் கிடைக்கும்ல. அப்ப அவங்க தான் அவங்கள எலிஜிபிள் பண்ணிக்கணும். நம்ம எப்படி நம்மள எலிஜிபிள் பண்ணிக்கிட்டோமோ, அந்த மாதிரி அவங்க அவங்கள எலிஜிபிள் பண்ணிக்காம வச்சிருக்கிறது அவங்க தப்பு தானே. அப்போ அவங்க எலிஜிபிள் பண்ணிக்கலங்கிறதுக்காக நம்மளே மொத்த பாரத்தையும் தூக்கிட்டு நிக்க முடியாதுல்ல. நம்மளே வாழ்க்கை பூரா இந்த பாரங்கள சுமந்துட்டு நம்ம வந்து எல்லாரையுமே டிபெண்டன்ஸாவே வச்சிருக்க முடியாதுல்லங்கிறதெல்லாம் இப்பதான் உங்களுக்கு பொறி தட்டுது. அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் இனிமே எடுப்பீங்க. ஆனா இப்ப பொறி தட்டிருச்சு. அதுதான் மெசேஜ். ஸோ இன்னும் உங்களுக்கு உங்க பிரபஞ்சம் என்னெல்லாம் மெசேஜ் சொல்றதுக்கு வச்சிருக்கு, காத்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் உங்க ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் உங்களுக்கு. இது போக பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி கொடுக்குது, பிரபஞ்சம் வந்து என்ன சொல்ல விரும்புது, என்ன தெரிவிக்க விரும்புது அப்படிங்கிறத பார்ப்போம். Judgment card. Two of Pentacles. Three of Pentacles. Seven of Swords. இதுலயுமே பாருங்க Chariot. ஸோ அப்போ ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல இருந்து எனக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ ஜட்ஜ்மெண்ட் கார்டில் இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ வில் கம் டு யூ, டோன்ட் சேஸ் பிஹைண்ட். ஆனால் அதுக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கங்க. ஸோ இதுதான் பிரபஞ்சம் சொல்கிற ஃபர்ஸ்ட் மெசேஜ். அடுத்தது டூ ஆஃப் பென்டிகல்ஸ். உங்கள் பர்சனல் லைஃப், உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப், இது ரெண்டுமே உங்களுக்கு முக்கியம். ஸோ இது ரெண்டையுமே பற்றி நூக் அண்ட் கார்னர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அது உங்களோட பர்சனல் லைஃப், உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப். அப்போது ரெண்டையுமே பற்றி நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ரெண்டையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கையாளும் திறன், அதை எப்படி கையாளுறதுன்னு உங்களுக்கு தெரியும். கையாள தெரிஞ்சால் தான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்குவீங்க. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா தான் எப்படி ஸ்டெபிலிட்டியோடு இருக்கணும், எப்படி நடுவுலையே இருக்கணும், எப்படி கிரவுண்டடாக இருக்கணும், இதெல்லாம் கற்றுப்பீங்க. இதை கற்றுக்கிறது மாத்திரம் இல்லை, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், வாழ்க்கை பாதையாக அமைச்சுக்கணும். இதுதான் டூ ஆஃப் பென்டிகல்ஸ். அடுத்தது த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ். த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ்னால் என்னன்னா,
யூஷுவலாக த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறது வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஸ்டூடெண்ட்டு அவன் ஞானம் அடைகிறான், கற்றுக்கிறான், ஒன்னஸை பற்றி கற்றுக்கிறான், இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ட்ரினிட்டிலேருந்து ஒன்னஸ்க்கு வரான், அந்த சர்ச்சு, அந்த ஃபாதர் போப் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதே இது கிளியர் விஷன் கார்டில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபிசிக்கல் மாஸ்குலைன், ஃபிசிக்கல் ஃபெமினைன், அதுக்கு ஃபிசிக்கல் ஃபெமினைனுக்குள்ளே இருக்கிற டிவைன் ஃபெமினைன். ஸோ டிவைன் ஃபார்மில் தான் ஃபெமினைனுக்கு வந்து மாஸ்குலைன் தெரியும். சாரி ஃபிசிக்கல் ஃபார்முக்குள்ளே இருக்கிற டிவைன் காம்பனண்ட். ஓகேயா? ஸோ ஃபிசிக்கல் ஃபார்மில் தான் ஃபெமினைனுக்கு, ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்க ஃபெமினைனுக்கு டிவைன் மாஸ்குலைனாக தான் மாஸ்குலைனை தெரியுமே தவிர எனர்ஜியாக தான் தெரியும். ஃபிசிக்கல் ஃபார்மில் யாருன்னு தெரியாது. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிறவங்க இவன் தான் நம்மளோட ட்ரூ ட்வின் ஃப்ளேமா, இவன் தான் நம்ம டிவைன் மாஸ்குலைன் நமக்குள்ளே இருக்கானா அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் தெரியாது ஃபெமினைன், ஃபிசிக்கல் ஃபெமினைனுக்கு. அதனால் அந்த கன்ஃபியூஷன்லேயே இருப்பாள். ஸோ அதை த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ்னு எதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த டிராஃபிக் சிக்னல் எல்லாம் ரெடி ஸ்டெடி கோ இருக்கும்ல. ஸோ அப்போ நீங்கள் வந்து எந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா, உங்களோட லைஃப் ஜேர்னியை ட்ராவல் பண்ணுறதுக்கு, எந்த ரிஸ்க்குனாலும் எடுக்கிறதுக்கு, எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகிறதுக்கும் நான் ரெடி அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கனால ரெடி ஸ்டெடி கோல த்ரீ ஆஃப் பென்டக்கிள்ஸாக காமிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது வந்து 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, செல்ஃப் பிட்ரேயல் லைஃப். இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை கேரி ஆன் பண்ணணும் அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, யூ ஹாவ் டு பி கம்ப்ளீட்லி இன் யுவர் ஆத்தென்டிக் செல்ஃப். திஸ் இஸ் ஹூ ஐ ஆம். நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, நான் எனக்கு உண்மையாக இருந்தால் போதும், நான் இதுதான் நான் எனக்கு தெரிஞ்சால் போதும், அது அமைதியாக நான் வாழ்ந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரைட்டு தான், தப்புன்னு நான் சொல்ல வரல. யார்கிட்டையும் போய் நீங்கள் பறையடிச்சு சொல்லி பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இதுதான் நான் நீங்கள் சொல்லிக்க வேண்டியது இல்லை தான். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வருது, சூழ்நிலை வருது, உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இதை வாழ வைக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களை தர்க்கம் பண்ண சொல்லலை. ஆனால் உங்களுக்கு அதை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆத்தென்டிக் சாய்ஸ் இதுதான் நாங்கிறத தானே நீங்கள் சூஸ் பண்ணணும். அதான் சொல்கிறேன், யூ ஆர் யுவர் இம்பார்ட்டன்ஸ், யூ ஆர் யுவர் ப்ரையாரிட்டி. அதைத்தானே சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு நான் உண்மையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 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 பர்சன் கொடுக்குற சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. இப்போதைக்கு இதை செஞ்சுட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க கொடுக்குற சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ தேர்ட் பார்ட்டியை தான் சூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போது உங்களையே நீங்கள் பிட்ரே பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் தட் இஸ் நாட் யுவர் ஆத்தென்டிசிட்டி. அங்க செஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லையேன்னு செய்றீங்க. அப்படி கூட செய்யக்கூடாது. யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஆத்தென்டிசிட்டி. யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அஸ் யுவர் ஓன் பேக் போன். ஓகே, அப்போ உங்க அடல்ட் செல்ஃபு தனக்காக அது தான் நின்னாதான் அந்த அடல்ட் செல்ஃபை எப்பவுமே வாட்ச் அண்ட் வார்டிலே இருக்கிற இன்னர் சைல்டு நம்பும் அடல்ட் செல்ஃபை. இல்லைன்னா அடல்ட் செல்ஃபுக்காகவே அடல்ட் செல்ஃபுக்கு நிற்க தெரியல, எனக்காக எப்படி நிற்கும் அப்படின்னு தான் நினைக்கும் இன்னர் சைல்டு. ஓகேயா? ஸோ நெவர் டூ ஆர் நெவர் லிவ் அ செல்ஃப் பிட்ரேயல் லைஃப் ஈவன் ஃபார் அ செகண்ட். அதுதான் வந்து உங்களோட என்ன சொல்கிறது, பிரபஞ்சத்தோட அடுத்த மெசேஜ். ஸோ ஆல்வேஸ் லிவ் ஃபார் யுவர் செல்ஃப்ஸ். யூ ஆர் நீங்கள் எப்போ டெசிஷன் எடுத்தீங்கனாலும் டேக் அவுட் ஆஃப் செல்ஃப் லவ் அண்ட் நாட் அவுட் ஆஃப் ஃபியர் ஆர் நாட் அவுட் ஆஃப் எப்படி சொல்கிறது, எனி ஃபார்ம் ஆஃப் நெகட்டிவிட்டி. இதை செஞ்சுட்டா பிரச்சனை வராதுல்ல, அப்படிலாம் நீங்கள் இருக்காதீங்க. இது செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. அந்த பீப்புள் ப்ளீஸிங் ஹேபிட் போகணும் உங்களை விட்டு. ஓகே, பீப்புள் ப்ளீஸ் பண்ணி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? இப்போ வரைக்கும் இழந்தது தான் நிறைய. அடுத்தது வந்து சேரியட். நீங்கள் இந்த மாதிரி மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கையை ஆத்தென்டிக்காக வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. யாருக்காகவும் நான் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன். அண்ட் நோபடி கேன் ஸ்டாப் மீ ஃப்ரம் அச்சீவிங் வாட் எவர் ஐ வாண்ட். என்னோட டீப் டிசைர்ஸை நான் வாழ்ந்தே தீர்வேன். இந்த சோஷியல் கண்டிஷனிங்லாம் என்னை சிறைப்பிடிச்செல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக டெசிசிவாக இருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சமே வளைஞ்சு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். ஓகேயா? யூ கேன் ஈஸிலி மார்ச் ஃபார்வர்ட் இன் தி ஜேர்னி. ஆனால் அது இல்லாமல் நீங்கள் இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் உங்களால் ஈஸியாக மார்ச் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ உங்களோட டிவைன் பர்சனோட மெசேஜ் உங்களுக்கு என்னன்னு பார்ப்போம். ஓகே, டிவைன் ஃபெமினைன் கார்ட்ஸும் ஆர்டர் கொடுத்துருக்கேன், வந்துடும். ஸோ அது வந்துருச்சுன்னா இனி டிவைன் ஃபெமினைன் மெசேஜஸும் இருக்கும். எப்படி எர்த்லி மேஸ்குலைன் மெசேஜஸ் இருக்குது, அந்த மாதிரி எர்த்லி ஃபெமினைனோட மெசேஜஸும் இருக்கும். தெரியுதா? ஓகே,
I felt very insecure, so I became silent and went to no contact zone. இதான் உங்கள் மாஸ்குலைனோட உங்கள் பர்சனோட ஃபஸ்ட்டு மெசேஜ், உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ், அதாவது எர்த்லி மாஸ்குலைனோட மெசேஜ். Day and night I keep living with you in my dreams. So everywhere, either in my house or in my office, has only your memories. நல்லா இருக்குல்ல, பரவாயில்ல, பயவுள்ளே ரொமான்டிக்காக தான் இருக்காப்புல. அடுத்த கார்டு, I am becoming completely independent of everything and everyone. I realized freedom is love and I am living my freedom. So he is practicing self-love. அதான் அதுக்கு அர்த்தம். The wounds of my past relationships are very deep and hurtful. So I'm very scared of becoming emotionally close with you. So here comes the truth. Page of swords பார்த்தோமோ. So some truth is unrevealing. I think this is the truth which is unfolding. So okay, இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் 2 பேரும் பார்க்காம இருக்கீங்க, பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா மெசேஜஸ் பார்த்துட்டோம். இப்போ 2 பேரும் எங்கே மீட் பண்ண போகிறீங்க, எப்படி சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேயா? when and where will you meet your person? உங்கள் ட்வின் ஃப்ளேமை எங்கே பார்க்க போகிறீங்க? ஆல்ரெடி ட்வின் ஃப்ளேம் தெரிஞ்சவங்களுக்கும் சரி, இப்போ செப்பரேஷனில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் செப்பரேஷனில் இருந்துட்டு எங்கே யுனைட் ஆக போகிறீங்க, எங்கே பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை இப்போ வரைக்குமே எனக்கு என் ட்வின் ஃப்ளேமே யாருன்னே தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால் let us see when and where will you meet the person. Temple. So சாமி கும்பிட போனீங்கன்னா maybe you both will meet in a temple. Winter. Might be you will meet your twin flame in the winter season or in a very, very cold place. Summer vibes. திங்க் அப்போ நீங்கள் ஆல்ரெடி வின்டரில் மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஏற்கனவே மீட் பண்ணவங்க திருப்பி இப்போ இந்த சம்மரில் மீட் பண்ணுவீங்க. இப்போ now ஜூலை செப்டம்பர் இது எல்லாமே சம்மர் தான். ஸோ நான் நினைக்கிறேன் அக்டோபர் நவம்பருக்கு மேலே தான் வின்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் இயர் அக்டோபர் நவம்பரில் மீட் பண்ணவங்க, அந்த வின்டரில் மீட் பண்ணவங்க இப்போ சம்மரில் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இல்லை அந்த ஊரில் வின்டர் சீசனில் பகல் பொழுது எல்லாமே, ஏன்னா இங்கேயுமே சன்னு பிரைட்டாக இருக்குது. ஓகேயா? ஸோ வின்டர் சீசனில் அந்த ஊரில் பகல் பொழுதுல அந்த வின்டர் சீசனில் சூரியன் அப்படியே பளிச்சுன்னு அடிக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி வின்டர் சீசனுக்கான பகல் பொழுது சம்மர் வைப்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி டயத்தில் யூ போத் கேன், தெர் ஆர் சான்சஸ் ஃபார் யூ டு மீட். ஓகே, அடுத்தது பீச்சஸ், வாட்டர் பாடிஸ். ஸோ அந்த இடத்துல நிறைய பீச்சஸ் இருக்கும், நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கும். இப்போ கேரளாலாம் போனீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் பீச் தான். கேரளா மாதிரியே வேறு ஏதாவது ஊர் பீச் இருக்கா? சென்னையில் எந்த பக்கம் திரும்பினாலும் பீச் இருக்கும். எலியாட்ஸ் பீச் இருக்குது, ஈசிஆர் இருக்குது, மெரினா பீச் இருக்குது, பெசன்ட் நகர் பீச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பீச்சஸ் நிறைய இருக்கிற ஊராக இருக்கலாம், இல்லை வாட்டர் பாடிஸ் நிறைய இருக்கலாம்.
பீச்சஸ் இல்லாமல் குட்டை இப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிற இடம் இருக்கலாம். கோதாவரி, ஸோ ஆந்திராவில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் மீட் பண்ணுற இடத்துல வாட்டர் பாடி இருக்கும். இல்லை வாட்டர் பாடி நிறைய இருக்கிற ஊரில் உங்கள் பர்சன் இருப்பாங்களா இருக்கும். நீங்கள் எதாச்சும் அந்த ஊருக்கு ஏதாவது டூர் போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மைட் பி அங்கே அவங்கள பார்க்குறதுக்கு நேரிடலாம். இல்லை நீங்கள் பீச்சுக்கே போயிருக்கீங்க, இங்கே இப்போ வார்க்கலாக்கெல்லாம் போகிறோம், அந்த மாதிரி போகும்போது கூட அவங்களும் வார்க்கலா டூருக்கு வந்திருக்கலாம் அவங்க ட்வின் ஃப்ளேமும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு நேரிடலாம். ஜிம்மு ஸோ ஜிம் அப்படிங்கிறது வந்து ஜிம்மில் எப்படி சொல்கிறது, எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட டே டு டே லைஃப் ஸ்டைல் அதே ஊர்லேயே இருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் அப்போ ஜிம்மில் கூட 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். சரி கைஸ், ஓகே. ஸோ இப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் என்னென்ன, உங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸ் என்னென்ன, ஸோ உங்கள் எர்த்லி மேஸ்குலைன் எர்த்லி ஃபெமினைனுக்கு சொன்ன மெசேஜஸ் என்னென்ன, எங்கே மீட் பண்ணுவீங்க, இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இனி இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங்கில் பார்ப்போம். அன்டில் தென் பை, மீட்டிங்கில் பார்ப்போம்னு வந்துச்சு எனக்கு. ஸோ மைட் பி எல்லாரும் மீட் பண்ணுவோமோ என்னமோ, சோல் ஃபேமிலி. ஸோ ஒரு ரீடிங்கில் பார்ப்போம். அன்டில் தென் பை.